வணக்கம். மக்களின் துயரம். தாய் கோசலையிடம் வந்தான் ராமன். அவளை வணங்கினான். மகிழ்ச்சி பெருக்கில் இருந்த அவள், மகனே, இன்று முடிசூட்டு விழால்லவா? நீ அரியணையில் அமர்வதை காணப்போகிறேன். அதைவிட எனக்கு என்ன பேர் உள்ளது என்று அவனை வாழ்த்தினாள். அம்மா, பரதன் நாடாள வேண்டும். நான் 14 ஆண்டுகள் காட்டில் வாழ வேண்டும். தந்தையின் கட்டளை இது என்றான் ராமன். அதிர்ச்சி அடைந்த அவள், மகனே, என்ன கொடுமை இது! நீ இல்லாமல் நான் இங்கே இருக்க மாட்டேன். நானும் உன்னுடன் காட்டிற்கு வருகிறேன் என்றாள். தாயை நோக்கி ராமன், சத்தியத்தை ஒரு நாளும் புறக்கணிக்கலாகாது. என்னை விட்டு பிரிந்திருப்பது தந்தைக்கு பெரிய வருத்தத்தை உண்டு பண்ணும். ஆகையால் அம்மா, நீங்கள் இங்கேயே தங்கியிருங்கள். நீங்கள் தந்தையாருக்கு ஆறுதல் சொல்லி அவருடன் இருப்பதே நல்லது என்றான் ராமன். ஒரு வழியாக உள்ளம் தேறினாள் கோசலை. பிறகு ராமன் தான் வாழ்ந்திருந்த மாளிகைக்கு திரும்பி வந்தான். சீதையனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் நெருக்கடியில் அவன் இருந்தான். அவளோ ராமனுடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்தாள். ராமன் சீதையிடம் நடந்தவற்றை விவரித்தான். கண்கலங்கி நின்ற அவளிடம், சீதை, நீதான் என் தாய்க்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு குறையேதுமின்றி பார்த்து கொள்ள வேண்டும் என்றான். ராமனை விட்டு பிரிந்திருப்பது சீதைக்கு சாத்தியமில்லை. அப்படி பிரிந்திருப்பதை பற்றி மனதால் நினைக்கவும் அவளுக்கு முடியவில்லை. துடிதுடித்த சீதை, உங்களை பிரிந்து நான் வாழ்வேனா? இப்படி பேச எப்படி உள்ளம் வந்தது? என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்று புலம்பினாள். அன்பே, காடு மிக கொடுமையானது. நிறைய ஆபத்து வரும். மென்மையான உன்னால் அவற்றை தாங்க முடியாது. நீ இங்கேயே தங்கியிரு. நான் விரைவில் திரும்பி விடுவேன் என்றான் ராமன். உங்கள் பிரிவை விட காடு கொடிய துன்பம் தருமா? என்ன துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்வேன். என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்றாள் சீதை. வேறு வழி இல்லாத அவன், சரி, நீயும் வா என்றான். ராமன் நாடாளப் போவதில்லை, காட்டிற்கு செல்ல போகிறார் என்ற செய்தி நாடெங்கும் பரவியது. இதை கேட்ட மக்கள் எல்லோரும் கதறி அழுதார்கள். இப்படிப்பட்ட கொடுமை நிகழலாமா? நாமும் ராமனுடன் காட்டிற்கு சென்று விடுவோம். ராமன் இருக்கும் இடமே நமக்கு அயோத்தி என்று முடிவு செய்தார்கள். ராமனும் லக்குவணனும் சீதையும் அரசர் தசரதனிடம் வந்தார்கள். அவரை வணங்கினார்கள். அவர்களை கண்டு கண்கலங்கினார் அவர். இவர்களை காட்டிற்கு போக சொல்லுங்கள் என்று வற்புறுத்தினாள் கைகேயி. என் கண்ணினும் மேலானவனிடம் எப்படி சொல்வேன் என்று அழுதார் அவர். கொடியவளான கைகேயி அவர்களுக்கு அணிந்து கொள்ள மரவுரி தந்தாள். மூவரும் மரவுரியை அணிந்து கொண்டார்கள். அங்கு வந்த வசிஷ்டர், சீதை மரவுரி அணிதல் தகாது. 14 ஆண்டுகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை தந்து அனுப்புங்கள் என்று கைகேயியிடம் கண்டிப்புடன் சொன்னார். அதன்படியே சீதைக்கு ஆடை அணிகலன்கள் தரப்பட்டன. பெரியவர்களை வணங்கிய ராமன் காட்டிற்கு புறப்பட தயாரானான். அவர்களுக்காக காத்திருந்த தேரில் ஏறி அமர்ந்தான். சீதையும் லக்குவணனும் அவனுடன் அமர்ந்தார்கள். சுமத்திரர் தேரை ஓட்டத் தொடங்கினார். ராமா, என்னை விட்டு போகிறாயா என்று கதறினார் தசரதன். அப்படியே மயங்கி விழுந்தார். மகனை பின்தொடர்வதா, கணவனை கவனிப்பதா என்று கண்கலங்கினாள் கோசலை. நகர மக்கள் அனைவரும் அழுது புலம்பியபடி தேரை பின்தொடர்ந்தார்கள். பொழுது சாய்ந்தது. தேரை நிறுத்தினார் சுமத்திரர். கடல் போன்று மக்கள் கூட்டம் வருவதைக் கண்டான் ராமன். எல்லோரும் அங்கேயே தங்கி ஓய்வெடுத்தார்கள். நள்ளிரவு நேரம். எல்லோரும் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தார்கள். சுமத்திரரை எழுப்பினான் ராமன். மக்கள் விழிப்பதற்கு முன் நாம் இங்கிருந்து சென்று விடுவோம். என்னை தொடர்ந்து வந்து அவர்கள் துன்பப்பட வேண்டாம் என்றான். அதன்படி சுமத்திரர் தேரை ஓட்டினார். ராமனும் லக்குவணனும் சீதையும் அதில் இருந்தார்கள். பொழுது விடிந்தது. தேரை காணாத மக்கள், ராமன் நாடு திரும்பியிருப்பார், நாமும் நாடு திரும்புவோம் என்று நினைத்தார்கள். எல்லோரும் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார்கள். அன்று முழுவதும் அவர்கள் தேர் எங்கும் நிற்காமல் சென்றது. மாலை நேரம் கங்கை கரையை அடைந்தது. எல்லோரும் தேரில் இருந்து இறங்கினார்கள். அங்கிருந்த பெரிய மரத்தின் நிழலில் அமர்ந்து ஓய்வு எடுத்தார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.